ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு ப்ரவுட் வேர்ட் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டைட் ஷெட்யூலில் இருக்கேன், சாப்பிட கூட நேரம் இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குது, ஐ எம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அர்ஜென்சி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய கெரியர் க்ரோத் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃபேமிலி க்ரோத்தும் நம்ம பேரலாக நிறைய பேருக்கும் நம்ம நிறையா மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பர்டிகுலர் பீரியட் டைம் ஃப்ரேமில் நம்ம இவ்வளோ ஒர்க்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை நினச்சாலே நமக்கு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். நம்ம நிறைய ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் நிறைய படிக்கிறோம். ஸோ நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம நிறையா அதிலேருந்து நம்ம அதை பயன்பெறும் வகையில் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு என்னவோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் சொல்கிற ஒரு சிம்பிள் டிப்ஸ்லாம் என்னென்னா, டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க, டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்போ சேனலைஸ் பண்ணுங்கள், ப்ரியாரிட்டிஸ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்து அதெல்லாம் நேரோ டவுன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி இன்னொரு புத்தகத்தில் நான் படித்தது டன் ஃபார் த டே. அது ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு மனதில் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு தூக்கமே வருமா, அப்போ தான் நம்ம ஒரு ஹெல்த்தியான பர்சனாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோமா. ஆனாலும் இந்த மாதிரி பல புத்தகங்கள் படித்தாலும் இன்னும் ஏதோ ஒன்று குறை இருக்கே, இன்னும் ஏதோ ஒரு பிசிறு தட்டுப்படுதே அப்படின்ட்டு நம்ம உன்னை தேடி நம்ம போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் நிறையா புத்தகங்கள் நம்ம வாசிக்கிறோம். நம்மளுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு என்வரான்மெண்ட்டை நமக்கு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறப்போ. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னுடைய பிரதர் இன்லா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது மேக் டைம். டயத்தை நம்ம எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புக்கு நான் இன்னும் படிக்கலை, ஆனால் நம்ம ரஃப்லி நம்ம கோத்ரூ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து என்னென்னா, இந்த புக்கோட ஆத்தர் ஜேக் அண்ட் ஜான் ஜெராஸ்கி. இவங்க ரெண்டு பேருமே நிறைய ட்ரையல் எரர் மெத்தடில் இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான். ஸோ எந்தெந்த மாதிரியான மெத்தடாலஜிலாம் இவங்களுக்கு ஒத்து வந்திருக்கு, அது எப்படி செயல்முறைப்படுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான். ஏன் இந்த புக்கை எழுதுறதுக்குமே அவங்க எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, ட்ரையல் எரர்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. ஓரளவுக்கு ரஃப்லி அதை நான் படித்தேன், ஆனால் ஃபுல்லாக இன்னும் படிக்கலை. இதில் எனக்கு முக்கியமாக பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய கிராஃப் போட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிள் மெத்தடாலஜி, ரொம்ப ஒரு பிகினர் லெவலில் படிக்கிறவங்க கூட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்ப்ரிண்ட் மெத்தடாலஜி. ஸோ எப்போவுமே இந்த படம் வரைந்து பாகம் குறி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா, ஒரு மெயின் கண்டென்ட் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் எது ஹைலைட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு எனக்கு எது ஹைலைட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை எதுக்கு நான் ரஃப்லி இந்த வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். இதை நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் நான் சின்சியராக இருப்பேன். ஸோ இதை நான் ஹைலைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் இந்த வரும் காலங்களில் படித்து ஒரு சின்சியராக நோட்ஸ் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புத்தகங்களில் பல பக்கங்களை வாசிக்கலாம், அறிவுதனை அரங்கேற்றலாம், நம்மை நாம் நேசிக்கலாம்.